அஜித் சார் கூட மீட் பண்ணும்போது கூட வந்து அந்த மட்ட சாங் அவர்கிட்ட அப்ப காட்டினேன் நான். அவர் பாப்ப இதை காட்டுதா சாங் ஏதாவது காட்டு அப்படின்னாரு. பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு. எல்லாரும் கூப்பிட்டு சார் த்ரிஷா த்ரிஷா பாரு இந்த சாங் பார்த்து பயங்கரமா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ ஹாப்பியா. உடனே அவர் வந்து எனக்கு குட் பேட் அக்லி சாங் காட்டினாரு. இது பாரு அவர் வந்து இது பண்ணிருக்கோம் இது பண்ணல இது பாரு அப்படின்னு சொல்லி குட் பேட் அக்லி சாங் ஒன்று காட்டினாரு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஒரு பயங்கர லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ரெண்டு பேருக்குமே இருக்கு. ஒரு பயங்கரமான மியூச்சுவல் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ரெண்டு பேருக்குமே இருக்கு. அது தெரியுது. இன்னும் அப் க்ளோஸ் அண்ட் பர்சனல் ரெண்டு பேருக்கும் டிராவல் பண்றதுனால க்ளோஸ் அண்ட் பர்சனல் ரெண்டு பேரோட நீங்க டிராவல் பண்றப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படிங்கன்னா எல்லாருக்குமே அது ஒரு ஆர்வம் இருக்கும்ல. பயங்கர இப்ப நீங்க இவர்கிட்ட இந்த பாட்டை காட்டினது அவர் அதை பத்தின ஒப்பீனியன் சொன்னது அதை விஜயோட ஷேர் பண்ணி விஜய் சார் வந்தாரு என்னடா ஜாலியா அப்சர் பேசல் என்ஜாய் பண்ணீங்களாடா எல்லாரும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்குறேன். ஸோ ஒரு அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் வந்து ஒரு தளபதி படம் பண்ணிட்டு இருக்கேன். தளபதி படம் பண்ணிட்டு இருக்கும் போது நான் போயிட்டு தலையை வந்து ஒரு இடத்துல மீட் பண்றேன். அது ரெண்டு பேருமே கேஷுவலா ரெண்டு பேருமே ஜாலியா தான் எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து இவரும் வந்து அது வந்து என்ன நடந்துச்சாங்க எதுக்கு அங்கே அதெல்லாம் கிடையாது. என்னடா ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா நீங்கள் எனக்கு தெரியும்டா அப்படின்னாரு. அவரும் அதே தான் சொல்லாரு. எப்படியா இருக்காப்புல என்ன பண்ணுறாப்புல அது பயங்கர ஒரே ஒரு ஒரு சம்மர் லவ். தே ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல்லான ஒரு 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 ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். அது எந்த அளவுக்கு ரெண்டு பேரும் வச்சுக்கணுமோ அதுக்கு அது அந்த மரியாதை ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமாக இருக்கும். பயங்கர மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள. அது தெரியுது, கண் கூட தெரியுது. நான் வந்து அவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வச்சு நான் மங்காத்தா வேலாயுதம் ஷூட்டிங்கில் நாங்கள் பார்த்தோம். நிறைய கேட்பார் அஜித் சார் பயங்கர ஆர்வமாக கேட்பார். எப்படி வந்திருக்கு நல்லா இருக்கா விஜய் எப்படி இருக்காப்புல அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி பேசினாங்க. மங்காத்தா ஷூட்டிங் ஒரே இடத்துல நடந்துட்டு இருக்கு. அங்கே பக்கத்தில் வந்து வேலாயுதம் போகுது, இந்த பக்கம் மங்காத்தா போகுது. மங்காத்தா ஷூட்டிங்கில் வந்து நான் ஆல்ரெடி போய் விஜய் சார்லாம் பார்த்து எப்படி போகுது நல்லா போதா அப்படின்னு நான் கேட்டார். நல்லா போகுதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அஜித் சார் கிட்ட சொல்கிறேன், அண்ணா நான் எனக்கு வந்து உங்கள் ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி எல்லாம் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அது ஷார்ட் முடிஞ்சது. ஷார்ட் முடிஞ்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் வந்து என்னை கூட்டிட்டு விஜய் சார் கேரவானுக்கு போகிறோம் நாங்கள் அவங்க ஸ்பாட்டுக்கு. போனே விஜய் சார் போயிட்டு என்னப்பா என்ன வந்துட்டீங்க இங்கே வந்துட்டீங்க இல்லை ஒன்றும் இல்லை உள்ளவாங்கன்னு சொல்லி உள்ள கூட்டு போயிட்டு இல்லை இவனுக்கு வந்து நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து கூட ஃபோட்டோ எடுக்கும் அதுக்கு என்ன எடுத்துகிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்துகிட்டு அவங்க உள்ள உட்காந்து நாங்கள் கொஞ்ச நேரம் பேசினோம். ஒரு 20 மினிட்ஸ் நாங்கள் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் வந்து அவங்ககிட்ட சொன்னேன் எனக்கு உங்கள் ரெண்டு பேரை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நல்ல கதை தான் சொல்லு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் பேசினாங்க. அப்போவே வந்து நெகட்டிவ் நான் தான் பண்ணுவேன் நெகட்டிவ் ரோலுக்கு போட்டி போட்டது. ஆமாம் ரெண்டு பேருமே இப்போ கேட்டேன் ஏங்க நான் கதையே என்ன பண்ணல அதுக்குள்ளே யார் நெகட்டிவ்லாம் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு விட்டுட்டோம். பட் இன்னும் அவங்க ரெண்டு பேருக்கு தெரியும் எனக்கு வந்து அவங்க ரெண்டு பேரை வச்சு ஒரு படம் பண்ணணுங்கிறது ஆசை இருக்கு அப்படிங்கிறது வந்து விஜய் சாருக்கும் தெரியும் அஜித் சாருக்கும் தெரியும். அது நடக்குமா நடக்காதாங்கிறது அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கே. ஆமா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல அது எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஏதாவது ஒரு படத்துல என்னைக்காவது ஒரு வாட்டி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட்டாக அமைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ ரஜினி சார் கமல் சார் இவங்கெல்லாம் வந்து இளையராஜா சார் மியூசிக்கில் படம் பண்ணுறப்போ நான் எங்கேயோ கூட பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. அதாவது ரஜினி சார் சொல்லுவார் வந்து கமலுக்குன்னு அவர் ஸ்பெஷலாக அப்படி மாதிரி உங்களுக்கு தான் அவர் எல்லாமே ஸ்பெஷலாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார் எல்லாருக்கும் ஒன்று தான் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது இந்த படத்தில் இந்த ஷார்ட்டையோ சீனையோ பார்த்துட்டு என்னடா அங்கே சூப்பராக பண்ணியிருக்க இதெல்லாம் நமக்கு வைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கிண்டலாக ஃப்ரெண்ட்லியாக இல்லை அது மாதிரிலாம் என்ன சொன்னதில்லை. அது மாதிரி சொன்னதில்லை. காந்திங்கிற கேரக்டர் வந்து எவ்வளோ பெரிய ஹீரோ, அவன் என்ன பண்ணுறான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறான், அவனுடைய கேரக்டர் வந்து ஒரு அவன் ஹீரோ வர அளவுக்கு என்ன பண்ணான் அப்படிங்கிறது படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். என்னோட எல்லா டேக்லைன்ஸுமே இப்போ வெங்கட் பிரபு டயட்னு வச்சிருப்பேன் பிரியாணி வேணுன்ட்டே அது வந்து வேணுன்ட்டே வந்து நம்ம படத்துடைய விஷயங்களை சொல்கிற மாதிரி வந்து நம்ம பண்ணுறது வழக்கம். இதில் ஹீரோன்னு சொல்கிறதும் அதுதான். என்னோட காந்திங்கிற கேரக்டர் நான் இப்போ விஜய் சார் பண்ணிருக்கிற கேரக்டர் வந்து என்னுடைய ஹீரோ. அதுதான் வந்து நான் இதுல சொல்ல வர. Behind Notes Master Inspirers with Director Venkat Prabhu. Title sponsor GT Holidays. South India's #1 travel brand. Medway Hospitals. ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Powered by Darling. மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். லேட்டஸ்ட் மொபைல் இப்போது lowest EMI-ல. ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை. VGP Marine Kingdom. India's first walk through tunnel aquarium. And Jay Chandran. இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை, டி நகர்.